மக்களுக்காக, மக்களின் அதிகாரங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்கள் அதிகாரம் வருகிற மே 17ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் ஒரு முழு நாள் கருத்தரங்கத்தை நடத்த இருக்கின்றது. அந்த கருத்தரங்கம் தமிழகமே ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு, மாநில தன்னாட்சிக்கு போரிடு என்ற தலைப்பிலே அந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைக்கின்றார்கள். அந்த தலைப்பு தமிழ்நாடு அதிகாரங்கள் ஒன்றிய அரசால் எப்படியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றது, ஆளுகின்ற மோடியின் பாரதிய ஜனதா கட்சி அரசு மாநிலங்களை ஒரு பஞ்சாயத்துக்களை போல நடத்துகின்றது, மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை கூட மாநில அரசுகள் செய்ய முடியாத அளவுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு மிகவும் மோடி அரசால் வஞ்சிக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஜிஎஸ்டி என்ற பெயரிலே எல்லா பொருளுக்கும் எல்லா வகையிலும் கொள்ளையடிக்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு பங்களிப்பாக தருவது ₹1 வெறும் 29 பைசா. அதே மோடி அரசு தான் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு ₹1க்கு ₹1.50 தருகின்றது. அப்படி மாநிலங்களை வஞ்சிப்பதோடு கல்வி உரிமை, கல்வியிலே நமக்கான கல்வியை தீர்மானிக்க முடியாமல் அந்த கல்வி உரிமை ஒன்றிய அரசு பறித்து வைத்திருக்கின்றது. அதே போல இன்றைக்கு மீனவர்கள் கடுமையாக கடலிலே பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் 12 கிலோமீட்டருக்கு தாண்டி கடலிலே மீன் பிடிக்கக்கூடாது என்ற ஒரு தடை சட்டத்தை ஒன்றிய அரசு உருவாக்கி வைத்திருக்கின்றது. இப்படி உழைக்கின்ற எல்லா தரப்பு மக்களுக்கும், விவசாயிகளுக்கான அந்த 3 சட்டங்கள் இதுவரை முழுமையாக அவர்கள் திரும்ப பெறவில்லை. அப்படி ஒவ்வொரு நிலையிலும் தொழிலாளர்களுக்கான நிரந்தர பணி இல்லை, தொழிலாளர்களுக்கான பணி நிரந்தரம் பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு அது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்குத்தான் முழுமையான அதிகாரத்தோடு ஒன்றிய பாஜக அரசு செய்து வைத்திருக்கின்றது. எப்படி எல்லா வகையிலும் ஒரு மாநில மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். கனிம வளம் எடுத்து என்று சொன்னாலும் கூட அந்த கனிம வளத்தை கார்ப்பரேட் கம்பெனிகளும் பெரும் முதலாளிகளும் சுரண்டி எடுக்கின்ற போது அதை தடுக்கின்ற உரிமை மாநிலத்துக்கு இல்லை. அதையும் ஒன்றிய அரசு பறித்து வைத்திருக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் அதிகாரங்களை பறித்து மக்களுக்கான எந்த விதமான திட்டங்களை வகுக்காமல் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு, ஒன்றிய அரசு மக்களை வஞ்சிக்கின்றது. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு தன்னாட்சி அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்குமானால் மாநில மக்களுக்கான சேவைகளை, மாநில மக்களுக்கான செயல்பாடுகளை மாநில அரசுகள் தீர்மானிக்க முடியும். ஆனால் தன்னாட்சியற்ற தன்மையிலே மாநிலங்கள் முடங்கி கிடக்கின்றன. இதைத்தான் கருத்திலே கொண்டு மக்கள் அதிகாரம் ஒரு கருத்தரங்கமாக வைத்து இவற்றையெல்லாம் விரிவாக பேசி, விரிவாக இந்த ஒன்றிய அரசு மாநிலங்களை நசுக்குகிற, அதிகாரங்களை பறிக்கின்ற செயல்பாடுகளை பற்றி விரிவாக பல தலைப்புகளிலே அங்கே உரையாற்றிருக்கின்றார்கள். அது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிர்காலத்திலே ஒரு விடுவை உருவாக்கும். இந்த கருத்தரங்கம் ஒரு சிறப்பான மாநில உரிமைகளை, தன்னாட்சியை பெறுவதற்கு முழு துணையாக இருக்கும். ஆகவே
இந்த வருகின்ற மே 17ஆம் தேதி காமராஜ் அரங்கத்துக்கு வாருங்கள். இந்த கருத்தரங்கத்தில் பங்கெடுங்கள். நமக்கான உரிமையை, தன்னாட்சியை மீட்டெடுப்போம். நாம் மக்கள் அதிகாரம் எடுக்கின்ற முயற்சிக்கு துணை நிற்போம்.